மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வள்ளியூர் ஆட்டு சந்தையை வந்து அப்லோட் பண்ணுறது வழக்கம் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம சந்தையை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு குட்டி ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாப்புல. ஒரு 4000 to 4500 ஒரு நல்ல கிடாய் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். வரும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சாரல் பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் வந்து வள்ளியூர் சந்தையில் ஓரளவு நியாயமான கூட்டங்கள்லாம் இருந்தது. இந்த வாரம் வந்த கிடாயில் இந்த 2 கிடாய் நல்ல தரமான கிடாய் பார்த்துக்கிடுங்க. ரேட்டு கேட்கும்போது 40,000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரேட்டு வந்து அனுசரித்து கொடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. இந்த கிடாயோட இந்த கிடாய் நல்ல தரமான கிடாய் பார்த்துக்கிடுங்க. உயிரிடை வந்து 85 to 90 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. ரேட்டு கேட்கும்போது 40,000 சொன்னாங்க. ஒரு 2,000 3,000 முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நான் தரமான கிடாய் பார்த்துக்கிடுங்க மக்களே. அண்ணாச்சி ஒரு குட்டி வந்து பொட்டை குட்டி ஒன்று கொண்டு வந்தாங்க. ரேட்டு கேட்கும்போது 18,000 சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இது எல்லாமே வியாபாரி தான் பார்த்துக்கிடுங்க. வாரம் சந்தைக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 18,000 கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற விலை. அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கக்கூடியவங்க வந்து முன்ன பின்ன அனுசரித்து வந்து வாங்கிக்கிடணும் மக்களே. இந்த கிடாயை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3மே ஒரே தரமான கிடாய் தான் பார்த்துக்கிடுங்க. ரேட்டு கேட்கும்போது ஒரு கிடாய் வந்து 38 ரூபான்னாங்க. ரேட்டு வந்து வாங்குறவங்களுக்கு அனுசரித்து கொடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 கிலோ வரை இருக்குன்னாங்க. 38லேருந்து அனுசரித்து நம்ம கொடுத்துக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே வியாபாரிகள் சொன்ன விலை தான் பார்த்துக்கிடுங்க. அதாவது வந்து இப்போ கஸ்டமர் வாங்கின விலை இல்லை. வியாபாரிகள் நம்ம ஒரு பொருளுடைய விலை கேட்கும்போது, ஒரு ஆட்டுடைய விலை கேட்கும்போது அவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி சொல்லுவாங்க. அதிலேருந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது அவங்களுடைய திறமையால் ரேட்டை முன்னப்பின்னு அனுசரித்து அவங்க வந்து வாங்கிக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. இந்த லைனாக பிடிச்சி வச்சுருக்க கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18,000 சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. பொட்டையும் நிற்கிது, கிடாவும் நிற்கிது பார்த்துக்கிடுங்க. ரேட்டை கேட்டிங்கன்னா ஒரு 15 ரூபா சொன்னாங்க. அதாவது 20 கிலோ கறி உள்ள குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18,000 17,000 இந்த ரேஞ்சில் நம்ம வள்ளியூர் சந்தையில் வாங்கிடலாம் பார்த்துக்கிடுங்க. வள்ளியூர் சந்தையில் வரக்கூடிய குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நல்ல தரமான குட்டி தான் கொண்டு வராங்க. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கருப்பு கிடாக்கள் கொஞ்சம் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. போன வாரம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கருப்பு கிடாய்கள் வரத்து வந்து அதிகமாக இருந்தது. அதாவது இந்த சேலம் கருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கிடாய் வந்து அதிகமான வரத்து இருந்தது பார்த்துக்கிடுங்க. இந்த வாரம் அந்த கருப்பு கிடாய்களோட வரத்து கொஞ்சம் கம்மி தான் பார்த்துக்கிடுங்க. இந்த வாரம் வந்து சந்தையில் கூட்டம் வந்து போன வாரத்துக்கு அளவுக்கு இல்லை. கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்ப கம்மி தான். போன வாரம் நல்ல கூட்டமாக இருந்தது பார்த்துக்கிடுங்க. காலையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு சாரல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் வள்ளியூரில் இந்த வியாபாரங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. நாகர்கோவிலேருந்து ஒரு வியாபாரி ஒரு ஆள் வந்திருந்தார். அப்புறம் நான் கேட்டிருந்தேன், நாகர்கோவில் சந்தைக்கு நாகர்கோவிலில் திங்கள் சந்தை ஒன்று இருக்குது பார்த்துக்கிடுங்க. அங்கே வந்து ஆட்டுடைய விற்பனைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னாப்புல வள்ளியூர் சந்தை வந்து பெட்டராக இருக்கும், நாகர்கோவில் சந்தையோட வள்ளியூர் சந்தை கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரேட்டும் ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நாகர்கோவிலேருந்து வந்து அதிகமான வியாபாரிகள் வராங்க பார்த்துக்கிடுங்க கிடாய் வாங்குறதுக்கு. நாகர்கோவிலுக்கு வந்து அதாவது நம்ம லோக்கல்லே வந்து வள்ளியூர் சந்தை பெஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி வியாபாரிகள்லாம் சொன்னாங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஃபிக்ஸடான ரேட்டு தான் இருக்கும். ரொம்ப கூடவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. மீடியமான ரேட்டில் வந்து வள்ளியூர் சந்தையில் வாங்கிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த வியாபாரிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே சேலம் கருப்பாடு தான். எல்லாம் வாங்கி விட்ருக்காங்க. நமக்கு தேவைன்னா சிங்கிளாக கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. நான் அந்த வியாபாரி வச்சுருக்கிறாப்புல கையில் பார்த்திங்கன்னா 3 கிடாய் குட்டி தான் பார்த்துக்கிடுங்க. ஒரு குட்டி வந்து 20,000 சொன்னாங்க. அதாவது வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ் வெயிட் வந்து 40-45 கிலோ இருக்குன்னாங்க. கறி பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 to 22 கிலோ கறி விழுங்கிற மாதிரி சொன்னாங்க. ரேட்டு கேட்கும்போது 20,000 சொன்னாங்க. ரேட்டு முன்ன பின்ன அனுசரித்து ஒரு 1000-2000 அனுசரித்து கொடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே நாகர்கோவில்காரங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரேட்டு கேட்கும்போது 18,500 19 இந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கராச்சாடுன்னு சொல்லுவாங்க பற்றியில் அதில் கிராஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து காதெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. இந்த பல்லாடுன்னு சொல்லுவாங்க, அந்த வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த நாகர்கோவில்காரங்க கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிடுங்க. நம்ம ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர்லேருந்து நாகர்கோவில் கரெக்டாக ஒரு 30 to 40 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த கிடாயெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தரமான கிடாய் பார்த்துக்கிட்டு ரேட்டு கேட்கும்போது 35,000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரேட்டு வந்து அனுசரித்து கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. வெயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ் வெயிட்டு பார்த்திங்கன்னா 75 to 80 கிலோ இருக்குன்னாங்க. நல்லா தரமான குட்டி தான் பார்த்துக்கிடுங்க. 35 ரூபான்னா ஃபைனலாக கொடுக்கலாம், முன்ன பின்ன கொஞ்சம் அனுசரிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வெள்ளாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான ஆடாக தான் இருந்தது. ரேட்டு கேட்கும்போது 34 ரூபா 35 ரூபான்னா கொடுக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. என்ன ரேட்டுக்கு அவங்க முடிஞ்சதுங்கிறது தெரியல பார்த்துக்கிட்ட மக்களே. இந்த பாட்டி வச்சுருக்க ஆடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 ரூபா அந்த கிடாய். இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாபாரிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்டோன்னா 1 by 1 வந்து கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே வந்து நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. சந்தையில் கூட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. போன வாரத்தை விட இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் பார்த்துக்கிடுங்க. அந்தளவுக்கு நம்ம வள்ளியூர் சந்தை அந்தளவுக்கு பார்த்ததில்லை. இதோட நல்லாவே க்ரௌடாக இருக்கும். நல்ல ஆடு வரத்து வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த வாரம் கொஞ்சம் ஆட்டுகளுடைய வரத்து வள்ளியூர் சந்தையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வள்ளியூருக்கு வரக்கூடிய ஆடுகள் எல்லாமே நல்ல தரமான குட்டிகளாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் நம்ம வள்ளியூர் குட்டிக்கு வந்து வள்ளியூரில் குட்டி பிடிக்க வந்தோன்னா
நல்ல தரமான குட்டிகளாக இருக்கும். ரேட்டு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் நம்மளுடைய திறமையால் கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம்னு பார்த்துக்கிடுங்க. இது ஒரு வியாபாரி தான், இவரும் வியாபாரி தான். இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மாதத்துக்கு குட்டி பார்த்துக்கிடுங்க, 3 to 4 மாதம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ரேட்டு வந்து அவர் கேட்டார். ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி வந்து 6 to 6.5 இந்த ரேஞ்சில் சொன்னாங்க பார்த்துக்கிட்டு. 2 குட்டின்னா பார்த்திங்கன்னா 13 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. அவர் கேட்டது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பு குட்டி கேட்டார், 2 ஜோடியாட்டு 2 கருப்பு குட்டி. அப்போ அவருக்கு சொன்ன விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 ரூபா சொன்னார், 2 குட்டிக்கும் சேர்த்து. இந்த 2 குட்டிக்கும் 12 ரூபா சொன்னார். அந்த தாத்தா வந்து 9,500க்கு ஃபைனலாக கேட்டார். 9,500க்கு ஃபைனலாக கேட்டால் அவர் கொடுக்கல. 9க்கு கேட்டார், அதுக்கப்புறம் கொடுக்கல. 9,500ன்னு சொன்னார். அவர் கொடுக்கல பார்த்துக்கிட்டுங்க. 12 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். 10.5 11 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்தால் கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த குட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு பாருங்கள், வீடியோவில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் வந்து கிடாயும் கிடக்கு, பொட்டை குட்டியும் கிடக்குது பார்த்துக்கிட்டு. இவர் தான் வியாபாரி. நம்ம ரேட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கிடாய்க்கெலாம் ரேட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தது. முடிஞ்சுதா என்னங்கிறது சரியாக தெரியல பார்த்துக்கிட்டுங்க. இந்த வாரம் வந்து குட்டிகள் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே இந்த பட்டியில் அடைச்சி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் வியாபாரிகள் வாங்கி வந்து அடைச்சி போட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து வாங்கி பட்டியில் போட்டு போன வாரத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் சந்தைக்கு வந்து ஆடுகளும் வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பார்த்துக்கிட்டுங்க. இருந்தாலும் வந்த குட்டிகள் எல்லாமே நல்ல தரமான குட்டிகளாக தான் இருந்தது. வியாபாரங்களும் நல்ல பரவாயில்லாமல் இருந்தது பார்த்துக்கிட்டு இந்த வாரம் சந்தையில். இந்த அண்ணன் வந்து 2 குட்டி கிடாய் ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல, ஒரு கிடாயும் ஒரு பொட்டையும் ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல. ரேட்டு கேட்கும்போது ஒன்று வந்து 18-20,000 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. 18 ரூபான்னு அந்த ஃபைனலாக கொடுத்துட்றாங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டும். அதாவது ஒரு கிடாயும் ஒரு பொட்டையும் பார்த்துக்கிடுங்க. என்ன ரேட்டுக்கு வந்து முடிச்சாங்கங்கிறது தெரியல பார்த்துக்கிடுங்க. இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கிடாய் வந்தது. ஒரு கிடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 கிலோ லைவ் வெயிட்டு. அதாவது 2 கிடாயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 16 160 கிலோ பார்த்துக்கிடுங்க. ஒரு கிடாய்க்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கொடியாடு வேலையாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரகத்தை சேர்ந்தது. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. அதாவது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்லாம் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாமே சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.